வணக்கம். இந்த கோழிக்கால் பிரட்டலை சாப்பிட்டால் உங்கள் முட்டுக்கள் சொல்லும், நன்றி எஜமானரே, அசைவின்றி இருங்க, ஆனந்தமாக சாப்பிடுங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதை வெறுமனமே வேக வச்சு கொடுத்தா நம்ம ஆளுங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை சூப்பராக ஒரு வகையாக பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சோறுக்கு அப்படி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்காலை நீங்கள் நல்லா சுத்தம் செய்து கொஞ்சம் மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க சமைக்கிறதுக்கு முன்னால். அதுக்கப்புறமா காய்ந்த சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, இடித்த இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, கறிவேப்பிலை இதையும் போட்டு தக்காளி பழம், அதுக்கப்புறமா இந்த கோழிக்காலை இறக்கி நல்லா ஒரு பெரட்டி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான மசாலா நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இதுக்கு வரமிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு, கறி மசாலாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தானே உப்பு போட்டோம். அதுக்கப்புறமா தண்ணீர் விட்டு நல்லா வேக வைங்க. மறக்காமல் கொஞ்சம் உரப்பு தூக்கலுக்கு நீங்கள் மிளகு நல்லா இடித்து, அது ஒன்றும் பாதியமாக இடித்து கொரகொரப்பாக போடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா இந்த கோழிக்கால் பிரட்டல் அப்படி தாங்க இருக்கும். கிரேவி திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டேன். அதை நீங்கள் அதுக்கப்புறமா இதில் சுட சோறில் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.